200 முந்திரி பருப்பு வாங்கினாலே போதும், நமக்கு 400 கிராமுக்கு மேலேயே காஜு கட்லி கிடைக்கும். அதையே நீங்க கடையில வாங்குனீங்கன்னா 400 இருந்து 500 வரைக்கும் ஆகுங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். 200 கிராம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிக்சில சேர்த்து விட்டு விட்டு அரைக்கணுங்க. ஸ்பீடா அரைக்க கூடாது. இந்த அளவு பூ மாதிரி கிடைக்குங்க. அதையும் நாம சலிச்சு பவுடரா எடுத்துக்கணும். ஒரு பேன்ல 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். 200 கிராம் முந்திரி பருப்புக்கு நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப் முந்திரி பருப்புக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. கரெக்டா இருக்கும். சக்கரை கரைஞ்சி லேசா ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் வராது, பயப்பட வேண்டாம். சிம்லயே வச்சு கிண்டிக்கோங்க. ஒன்னு சேர்ந்து திரண்டு வரும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நிறுத்திடுங்க. இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே பட்டர் ஷீட் இல்ல பிளேட்ல நெய் தடவி வச்சுட்டு ரெடியானதும் ஊத்திடுங்க. ரொம்ப சூடா இருக்கும். பட்டர் ஷீட்டை வச்சியே அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா பிளாட் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் மொத்தமா செஞ்சிருக்கேன். கடையில எல்லாம் மெல்லிசா தான் இருக்கும். காஜு கட்லி செய்யறதுலயே கஷ்டமான விஷயம் இந்த சில்வர் பேப்பர் போடுறது தாங்க. இதை நீங்க அவாய்ட் கூட பண்ணிடலாம். இதனால டேஸ்ட் ஒன்றும் மாற போறது இல்ல. நல்லா ஆறுன பிறகு பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க. கடையில வாங்குறத விட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்ல தான் இருக்கும்.